இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனால் எப்படி வருது, அதை பற்றின சில அறிவியல் தகவல்கள்லாம் சொல்லியிருந்தேன். அது அநேகமாக உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. நம்ம பிரேசிலை ஃபாலோ பண்ணி எத்தனால் தொடங்கியிருக்கோம், அதுவரையில் உண்மை. ஆனால் பிரேசிலில் என்ஜின் கட்டமைப்பே வேறு, இங்கே நம்ம கட்டமைப்பு வேறு. தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளது லோ ஆர்பிஎம் என்ஜின். பர்டிகுலராக நம்ம புல்லட்டை பற்றி மட்டும் நிறைய பேசுகிறதுனால என்ஜினில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, உடனடியாக அதை மாற்ற முடியுமான்னா எல்லா வண்டியும் நம்ம மாற்ற முடியாது. இப்போ சமீப காலங்களில் அதுக்குண்டான கட்டமைப்பை ஃபேக்ட்ரிஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறது, இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் வண்டியை நம்ம எப்படி பண்ணணுங்கிறது இதில் பார்க்கணும். தவிர இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எத்தனால் வந்து ஒரு உயிரி நீர்ம பொருள். அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் தெளிவாக வேணாலும் சொல்லுங்கள், அதை பற்றி நான் சொல்கிறேன். அதனால் என்ஜினில் ஆயில் முதல் கொண்டு நம்ம எப்படி மாற்றணும், இல்லை என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் சொல்லுங்கள். என்ஜின் ஆயிலை பற்றி, இந்த என்ஜின் கட்டமைப்பை பற்றியும் நம்ம பேசுவோம். ஆனால் ஏற்கனவே நம்ம எத்தனாலை பற்றி நிறைய பேசிட்டோம். கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, நிறையெல்லாம் பேசல, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அது வேணாலும் சொல்லுங்கள், அதையும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். திரும்ப 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 இந்த ஷார்ட் வீடியோவில் என்னால் சொல்ல முடியல. அதனால் நீங்கள் அந்த பெரிய இதுலேயும் ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக ஒரே வீடியோவாக போடுறேன். அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அது எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா சதா சர்வ காலமும் திருவுண்டு இதில் நம்மளால் சொல்ல முடியல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இதில் ஃபியூவல் கன்சப்ஷன், மைலேஜ் கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா இது வந்து தண்ணியோட டைல்யூட் ஆகிற ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம பேசுவோம். அதை பற்றியும் தான் நான் சொல்ல போகிறேன். ஆயிலோடையும் நீர்ம பொருள்னால அது கலந்து ஆயிலையும் எடுத்து விட்டுரும். டீட்டெயிலாக அதில் சொல்கிறேன், எல்லா விஷயமும் காத்துட்ருங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் ஒன்று தேவையான மட்டும் சொல்லுங்கள். எத்தனால் ஆயிலோட கலக்கும்போது வந்து அது நீர்ம பொருள்னால ஒரு ஆசிட் மாதிரி உருவாகும். துருப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதை மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலாகவே நிறையா இருக்குது. நம்மளுடைய ரெகுலர் மோட்டார் சைக்கிள் எந்த வண்டியாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறது, அதனால் என்ன ஆயில் யூஸ் பண்ணணும், அடிக்கடி என்ஜின் ஆயில் மாற்ற வேண்டிய நிர்பந்தம் வரலாம். ஆனாலும் இனி எத்தனால் தான் நமது வருங்கால எரிபொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசவே வேண்டாம். அது நம்ம தேவையில்லை. பேசுவோம்.